groups, we look at groups, that have a minus I effect, so groups with minus I effect, bracket one, so groups with minus I effect, okay. So நம்ம பார்க்க வேண்டியது வந்து what are the groups that exhibit minus I effect. So ரொம்ப காமனான குரூப் வந்து என்னன்னா nitro group. Okay, this is very highly exhibiting high minus I effect. அதாவது இது வந்து செயினில் இருந்துச்சுன்னா கார்பன் நம்ம C1 C2 C3 அந்த செயினில் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து ஹைலி அந்த எலக்ட்ரான் அந்த இதில் இருக்கிற எலக்ட்ரானை இது பக்கம் இழுத்துக்கும். ஓகே, ஸோ Cn, next is fluorine, next is COOH carboxyl group, next is chlorine, next is bromine, next is iodine, next is OCH3, next is C6H5. general trend. Okay, general trend இது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கார்பாக்சில், இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிரேட்டர் தேன் ஆக்சிஜன் எல்லாமே இங்கே வந்துடும். ஆக்சிஜன் அப்புறம் கிரேட்டர் தேன் ஏதாவது நைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா நைட்ரோ குரூப் மோஸ்ட்லி வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து தே ஆல்சோ கான்ட்ரிபியூட் பை ரெசனன்ஸ், அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் தான் இங்கே வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் வரல. ஓகே, சரி. ஸோ திஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர், இது வேறு வழியே இல்லை. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் generally, this is the decreasing order. So what does mean decreasing order? இது வந்து இந்த ட்ரெண்ட்ல, so this will be nitro group, cyano group, fluorine, carboxyl, chlorine. Okay, so this is decreasing, though the decreasing order. Decreasing order na this side is maximum minus I effect, minimum minus I effect. அதே மாதிரி groups with plus I effect, groups with plus I effect. And the group என்னெல்லாம்னா mostly it will be alkyl groups. So generally alkyl groups, alkyl அதாவது நிறைய alkyl substituent. Say for example tertiary butyl. tertiary butyl என்ன அப்படின்னா CH3 ஸோ இது மாதிரி அட்டாச் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி alkyl குரூப். நெக்ஸ்ட் வந்து பிரைமரி alkyl குரூப். நெக்ஸ்ட் வந்து மீத்தைல். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹைட்ரஜனும் நம்ம இந்த பக்கம் போகும்போது இட் இஸ் பீங் ரீப்ளேஸ்ட் பை மீத்தைல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ இங்கே டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட். Here it will be decreasing order of plus I effect. Decreasing order of plus I effect. Okay. Inductive effect is a permanent effect. Inductive effect is a permanent effect. அதாவது பெர்மனெண்ட்டாக அந்த குரூப் வந்து இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸோ இல்லைனா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸோ அது அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இன்னொரு
கார்பன் செயினோட. தட் மீன்ஸ் பெர்மனண்ட்டாகவே எலக்ட்ரான் வந்து -I குரூப்னா எலக்ட்ரான் வந்து அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நைட்ரோ ஆர் ஃப்ளூரோ. alkyl groups permanent electron will be pushed towards the carbon chain. Applications of inductive effect. அதாவது இண்டக்டிவ் எஃபெக்டை நம்ம வந்து அப்ளை பண்ணி எப்படி சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அசிடிட்டி, ஏன் வந்து ஒரு மாலிகுல் ரொம்ப ஆசிடாக இருக்குது இன்னொரு மாலிகுலோட, அந்த மாதிரி நாம் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா வாட் ஆர் ஆசிட்ஸ் அண்ட் வாட் ஆர் பேசஸ். Okay, acids and bases வந்து there are lot of different definitions. There are lot of different general accept பண்ணிக்கிறது வந்து there are two things. One is வந்து Bronsted-Lowry definition. Okay, so these are two people who defined what are acids and bases. So according to them, what is an acid? According to them, an acid is a substance which can donate protons. So compounds ability. So acids and bases, okay, acids are defined as proton donors, whereas bases are defined as proton acceptors. Bases are defined as proton acceptors. So please write this. Acids are defined as proton donors, whereas bases are defined as proton acceptors. Whereas bases are defined as proton acceptors. இதில் Bronsted and Lowry definition. So ஒரு example பார்த்தோன்னா we say that HCl is an acid which is donating proton to a base. Okay, NH3 is ammonia is base, so it is accepting this proton. So இது proton ஒன்று கொடுத்ததுனால இந்த பாண்டுக்குள்ளே இருக்கிற 2 எலக்ட்ரான் வந்து குளோரினுக்கு போயிடும். ஸோ குளோரின் will get a negative charge and புரோட்டான் வந்து அமோனியாவுக்கு போகிறதுனால அமோனியாவோட மேலே வந்து நைட்ரோஜன் மேலே there is an electron pair, அதாவது 2 எலக்ட்ரான் இருக்குது லோன் பேர்ஸ். அதில் வந்து டொனேட் அதாவது அதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து உட்காரதுனால we say that will get a NH4+. ஓகே, நான் ஏன் ப்ளஸ் வருதுன்னா நீங்கள் அப்புறம் பார்ப்பீங்க. ஓகே, now this NH4+ is called as a conjugate acid. So இங்கே இருக்கு பாருங்க, is called the conjugate acid, whereas the Cl- is called as the conjugate base of the acid. Okay, so Cl- is the conjugate base of the acid HCl. Cl- is the conjugate base of the acid HCl, and NH4+ is called the conjugate acid of the base NH3. So please remember this. ஸோ உங்களுக்கு வந்து தெரியணும் வாட் இஸ் கான்ஜுகேட் ஆசிட், வாட் இஸ் கான்ஜுகேட் பேஸ். ஸோ எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆசிட் வந்து புரோட்டான் விட்டுட்ட பிறகு வர ஸ்பீஷீஸ். ஸோ இதில் வந்து HCl இல்லையா, ஸோ அதில் புரோட்டான் போயிட்ட பிறகு வர ஸ்பீஷீஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஜுகேட் பேஸ். அதே வந்து when a base அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு புரோட்டான் அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒன்று கிடைக்கலையா ஒரு ஸ்பீஷீஸ், தட் இஸ் கால்ட் அஸ் கான்ஜுகேட் ஆசிட். Said that acids and bases states that acids are electron pair acceptors. Acids are electron pair acceptors and bases are electron pair donors. DONORS, not E. Okay, note பண்ணிக்கோங்க, இது E கிடையாது, DONORS. So this is another definition of acids and bases. According to Lewis theory, acids are electron pair acceptors and bases are electron pair donors. Okay, one is LB Lowry Bronsted, இன்னொன்று வந்து Bronsted-Lowry. Okay, and Bronsted-Lowry theory. So Bronsted-Lowry theory, and then we saw Lewis theory. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, we said
HCl, say HCl plus NH3, so NH4 plus, and then Cl minus. So this is an acid, okay, according to Lowry-Bronzer theory. Or acid. So this is a base, and this is a conjugate acid. Conjugate acid. This is a conjugate base. Right. Now we'll proceed further and look at some examples, and how we'll see how inductive effect explains